வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் புதிய உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சியுடன் இன்று தொடங்கியது. ஜனநாயகத்தின் மாண்பை காக்கும் வகையில் மக்களவை உறுப்பினர்கள் செயலாற்றுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 4000 கோடி ரூபாய் செலவில் ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 37 தமிழக மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் புதிய உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சியுடன் இன்று தொடங்கியது. பிரதமர் திரு நரேந்திரமோடி முதலில் உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு இடைக்கால அவைத்தலைவர் திரு பர்த்ருஹரி மக்தாப் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து இடைக்கால மக்களவை தலைவருக்கு உதவுவதற்காக நியமனம் செய்யப்பட்ட அவைத் தலைவர் குழுவினர் பதவியேற்றுக் கொண்டனர். இக்குழுவில் இடம்பெற்ற காங்கிரஸ் உறுப்பினர் திரு கே சுரேஷ், திமுக உறுப்பினர் திரு டி ஆர் பாலு, திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர் திரு சுதீப் பந்தியோபாத்யாயா ஆகியோர் பதவி ஏற்றுக்கொள்ளவில்லை. மத்திய அமைச்சர்கள் திரு ஹெச் டி குமாரசாமி, திரு பிரல்ஹாத் ஜோஷி ஆகியோர் கன்னட மொழியிலும், தர்மேந்திர பிரதான் மற்றும் ஜுவல் ஓரம் ஆகியோர் ஒடியா மொழியிலும், திரு சர்பானந்த சோனோவால் அசாம் மொழியிலும், திரு ராம் மோகன் நாயுடு, திரு ஜி கிஷன் ரெட்டி தெலுங்கு மொழியிலும் பதவியேற்றனர். அமைச்சர்களை தொடர்ந்து மாநிலங்களின் அகர வரிசைப்படி உறுப்பினர்கள் பதவியேற்று வருகின்றனர். புதிய மக்களவை தேர்வு நாளை மறுநாள் நடைபெறும். இதனைத் தொடர்ந்து வரும் வியாழக்கிழமை நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உரையாற்றுகிறார். மாநிலங்களவை வரும் வியாழக்கிழமை தொடங்குகிறது. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும் 3ஆம் தேதி நிறைவடைகிறது. முன்னதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்குடன் சேவையாற்ற 18வது மக்களவை தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். மக்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்து அனைவரையும் ஒன்றிணைக்கும் நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். அரசு சுமூகமாக நடைபெற பெரும்பான்மை பலம் தேவை என்றாலும் நாட்டை முன்னெடுத்து செல்ல ஒருமித்த கருத்து இன்றியமையாதது என்று அவர் குறிப்பிட்டார். அரசியல் அமைப்பின் மாண்பை பேணி அனைவரையும் ஒன்றிணைத்து முடிவுகளை துரிதப்படுத்தி விரைந்து முன்னேற்ற பாதையில் செல்ல தமது அரசு விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார். புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் முதல் முறையாக மக்களவை உறுப்பினர்களின் பதவியேற்பு விழா நடைபெறுவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். உலகின் மிகப்பெரிய தேர்தல் நம் நாட்டில் மிக பிரம்மாண்டமாகவும் வெற்றிகரமாகவும் நடைபெற்றதாக அவர் மகிழ்ச்சி வெளியிட்டார். நாட்டின் விடுதலைக்கு பின்னர் தமது அரசு தொடர்ந்து 3வது முறையாக பணியாற்ற மக்கள் 2வது முறை வாய்ப்பளித்த வகையில் 18வது மக்களவை முக்கியத்துவம் பெறுவதாக அவர் கூறினார். எதிர்க்கட்சிகளிடமிருந்து நல்லனவற்றையே நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பதாக சுட்டிக்காட்டிய அவர், மக்களின் எதிர்பார்ப்பிற்கு ஏற்ப ஜனநாயகத்தின் மாண்பை எதிர்க்கட்சிகள் பராமரிப்பார்கள் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இடையூறுகளை ஏற்படுத்தாத பொறுப்புள்ள எதிர்க்கட்சியே நாட்டிற்கு தேவை என்று அவர் குறிப்பிட்டார். சாமானிய மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய 18வது மக்களவை உறுப்பினர்கள் செயலாற்றுவார்கள் என்று தாம் நம்புவதாக பிரதமர் குறிப்பிட்டார். முன்னதாக குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 18வது மக்களவையின் இடைக்கால தலைவராக திரு பர்த்ருஹரி மக்தாப்பிற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து மக்களவையில் புதிய உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சி தொடங்கியது. முன்னதாக அரசியல் சாசனத்தின் நகல்களை ஏந்தியவாறு நாடாளுமன்றத்திற்கு வருகை தந்த ஐஎன்டிஏ கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குழுமினர். காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், இடதுசாரி உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தோர் இதில் இடம்பெற்றிருந்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் கட்சி உறுப்பினர் திரு ராகுல் காந்தி, அரசியல் சாசனத்தை மத்திய அரசு குறைத்து மதிப்பிடுவதாகவும் அதற்காகவே அரசியல் சாசன நகல்களை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கையில் ஏந்தி இருப்பதாகவும் குறிப்பிட்டார். நீட் தேர்வு விவகாரம் குறித்து காங்கிரஸ் கட்சி மத்திய அரசை குறை கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற அண்மை ரயில் விபத்து, பணவீக்க விகித பிரச்சனை போன்றவை குறித்தும் காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இவ்விவகாரங்களில் மத்திய அரசு அமைதி காப்பதாக காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே குற்றம் சாட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்கள், பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நகரிக் சுரக்ஷா,
பாரதிய சாக்ஷிய அதிநியம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றன. NCRB சன்கலான் கைபேசி செயலியில் பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கூடுதலாக 10,000 கிலோமீட்டர் நீள ஊரக சாலைகள் 4,000 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளில் 10,000 கிலோமீட்டர் நீள கிராம சாலைகளை மேம்படுத்த 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் இதுவரை 8,120 கிலோமீட்டர் நீள சாலைகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாக எடுத்துரைத்தார். முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம், நபார்டு ஊரக உட்கட்டமைப்பு வளர்ச்சி நிதி, பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம் ஆகியவற்றின் கீழும் கடந்த 3 ஆண்டுகளில் மொத்தம் 16,596 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலைகள், 425 உயர்மட்ட பாலங்கள் அமைக்க திட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வருகின்ற 2 ஆண்டுகளில் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டத்தின் மூலம் மேலும் 10,000 கிலோமீட்டர் நீளமுள்ள ஊரக சாலைகள் 4,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து அமைகிறேன். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 37 தமிழக மீனவர்களை உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கருக்கு இன்று அவர் எழுதிய கடிதத்தில், மீனவர்களை கைது செய்யும் சம்பவங்கள் தொடர்வதால் அவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார். மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஏற்கனவே அமைக்கப்பட்ட கூட்டுப்பணிக்குழுவை மீண்டும் புதுப்பிப்பதோடு இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண இலங்கை அதிகாரிகளிடம் மத்திய அரசு எடுத்துரைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். ஆத்தூர் பெத்தநாயக்கன் பாளையம் வடக்கு ஒன்றியம் வில்வனூரில் வசிஷ்ட நதியின் குறுக்கே தடுப்பணை அமைப்பதற்கான சூழல் ஏதுவாக உள்ளது என்று கண்டறியப்பட்டிருப்பதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் கூறியிருக்கிறார். சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றிற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், விரிவான கள ஆய்வு செய்து மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு நிதி நிலைமைக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் பள்ளி கல்வித்துறைக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்படுவதாக மாநில பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருக்கிறார். சட்டப்பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், பள்ளி கல்வித்துறையில் செய்யப்படும் முதலீடு வருங்காலத்திற்கான மூலதனம் என்று குறிப்பிட்டார். ஹைடெக் லேப் மேல்நிலை பள்ளிக்கு வேணுங்கிறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளியில ஹைடெக் லேப் கொண்டு வந்துடும். இப்பொழுது முழுமையாக எல்லா மிடில் ஸ்கூலையும் கொண்டு வர வேண்டும் என்று இன்றைக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நாட்டில் இருப்பதற்கு 22,931 பள்ளிக்கூடத்தையும் கொண்டு வருவதற்காக ஒரு 520 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு 20,856 பள்ளிக்கூடங்களுக்கு என்பதை நாங்கள் செய்ய வருகின்றோம். சட்டப்பேரவையில் உயர்கல்வி, பள்ளிக்கல்வி, வருவாய்த்துறை ஆகிய மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பேசிய பாமக சட்டமன்ற கட்சி தலைவர் திரு ஜி கே மணி பேரவையிலிருந்து இன்று வெளிநடப்பு செய்தார். இந்த விவாதங்களின் போது திரு ஜி கே மணி இடஒதுக்கீடு குறித்து பேச முயன்ற போது குறுக்கிட்ட பேரவைத் தலைவர், ஏற்கனவே இந்த பிரச்சனையில் முதலமைச்சர் விரிவாக பதிலளித்திருப்பதாக குறிப்பிட்டார். தமக்கு அனுமதி மறுக்கப்பட்டதை எதிர்த்து திரு ஜி கே மணி அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த 22 மீனவர்கள் இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய மீனவ சங்க தலைவர் திரு சகாயம், மீன்பிடி தடைக்காலம் முடிஞ்சு ராமேஸ்வரம், மண்டபம் எல்லா பகுதியிலுமே முதல் கடல் போனோம். உரிய விலை கிடைக்காம போட்ட எப்படி இயக்குறங்கிற இந்த சூழ்நிலையில சனிக்கிழமை தான் டோக்கனை வாங்கிட்டு கடலுக்கு போனோம். கச்சேரி பயில மீன் பிடிச்சிட்டு இருக்கும் போது இலங்கை கடற்படை 3 விசைப்படகையும் 22 மீனவரையும் சிறைபிடிச்சிட்டாங்க. இதனால எங்க வாழ்வாதாரமே கேள்விக்குறியா இருக்கு. இதை கண்டிச்சு இன்னைக்கு ராமேஸ்வரத்துல வேலை நிறுத்தல இருக்கோம். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 10ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்புமனுக்கள் பரிசீலனை இன்று நடைபெற்று வருகிறது. கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டதாக குற்றம் சாட்டி அஇஅதிமுகவினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அமராவதி அணையிலிருந்து திருப்பூர் மாவட்ட பாசனத்திற்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 7,520 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும். உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் சூப்பர் 8 சுற்றில் செயின்ட் லூசியாவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இரவு 8 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. இன்றைய போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் அரையிறுதிக்கு தகுதி பெறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 18வது மக்களவையின் முதல் கூட்டத்தொடர் புதிய உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சியுடன் இன்று தொடங்கியது. ஜனநாயகத்தின் மாண்பை காக்கும் வகையில் மக்களவை உறுப்பினர்கள் செயலாற்றுவார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார்.
தமிழ்நாட்டில் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 4000 கோடி ரூபாய் செலவில் ஊரக சாலைகள் மேம்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட 37 தமிழக மீனவர்களை விடுவிக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியுள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் சூப்பர் 8 சுற்றில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.